கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமம் என்பது பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு தேவ மனிதர்களால் எழுதப்பட்டவை. தேவன் மனிதனுக்கு கூற வேண்டியதை தெரிந்து கொள்ளப்பட்ட 40க்கும் அதிகமான பரிசுத்தவான்களை கொண்டு எழுதச் செய்து அதை மனிதனுக்கு வெளிப்படுத்தினார். அவர்களில் இடையர்கள், இராணுவ அதிகாரி, மீனவர்கள், நீதிபதிகள், பிரதம மந்திரி, தீர்க்கதரிசிகள், அரசியல் தலைவர்கள், தத்துவ ஞானிகள், பானபாத்திரக்காரன், பேதுருவின் காரியதரிசி, ரபி, மருத்துவர்கள், அரசன் போன்ற பல நிலைப்பட்டவர்களும் இருந்தனர். அவர்களில் முதலாவதாக தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ மனிதன் மோசேயாகும். இந்த முழு வேதாகமத்தையும் முடிக்க சுமார் 1600 வருடங்கள் ஆயின. ஒருவர் எழுதியது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. இதை எழுதியவர்கள் வித்தியாசமான இடங்களில் வித்தியாசமான காலங்களில் வாழ்ந்திருக்கிறார்கள். முதல் புத்தகம் எழுதப்பட்டு அநேக வருடங்களுக்கு பின்புதான் கடைசி புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. வேதாகமத்தில் சுமார் 2500 தடவை தேவன் சொல்கிறார், யெகோவா சொல்கிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று வருகிறது. யாத்ராகமம் 31வது அதிகாரம் 18வது வசனம் மற்றும் 32வது அதிகாரம் 16வது வசனம் போன்ற வசனங்களில் தேவன் தம்முடைய விரலினால் எழுதினார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படியாக பலகைகளில் தீர்க்கமாக வரைய மனிதனுக்கு கர்த்தர் கட்டளையிடுவதையும் காணலாம். வேத புத்தகம் என்பது கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் மனிதனோடு கூட பேசும் ஓர் உரையாடல். வேத வசனம் நம்மோடு கூட பேசும்போது தேவன் நம்மோடு பேசும் உணர்வை பெறுகிறோம். ஆகவே இதில் 2 ஆசிரியர்களின் பங்களிப்பு உள்ளது. வேதாகமம் பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடு என்றும் 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்ற சொற்கள் பயன்படுத்த தொடங்கினர். புதிய ஏற்பாடு என்ற பெயரை முதலில் பயன்படுத்தியவர் தெர்த்துல்லியன் என்பவர். ஏற்பாடு என்றால் உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தம் என்பது பொருள். பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களும் 926 அதிகாரங்களும் சுமார் 23,215 வசனங்களும் உண்டு. புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களும் 260 அதிகாரங்களும் சுமார் 7,960 வசனங்களும் உண்டு. பழைய ஏற்பாட்டை 4ஆக பிரிக்கலாம். 5ஆகமம், வரலாற்று நூல்கள், கவிதை நூல்கள், தீர்க்கதரிசி நூல்கள் என்பதாகும். ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை 5ஆகமம் என்றும், யோசுவா முதல் எஸ்தர் வரை வரலாற்று நூல்கள் என்றும், யோபு முதல் உன்னத பாட்டு வரை கவிதை நூல்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. தீர்க்கதரிசி நூல்கள் 2ஆக பிரிக்கப்பட்டு ஏசாயா முதல் தானியேல் வரை பெரிய தீர்க்கதரிசிகள் எனவும், ஓசியா முதல் மல்கியா வரை சிறிய தீர்க்கதரிசிகள் எனவும் அழைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டை 4ஆக பிரிக்கலாம். மத்தேயு முதல் யோவான் வரை உள்ள சுவிசேஷ புஸ்தகங்களில் கிறிஸ்துவின் வாழ்வு பற்றியும், அப்போஸ்தல நடபடிகளில் வரலாறு பற்றியும், ரோமர் முதல் யூதா வரை நிருபங்களாகவும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் தீர்க்க தரிசனங்களும் அமைந்துள்ளன. புதிய ஏற்பாட்டை 4ஆக பிரிக்கலாம். மத்தேயு முதல் யோவான் வரை உள்ள சுவிசேஷங்கள் கிறிஸ்துவின் வாழ்வு பற்றியும், அப்போஸ்தல நடபடிகள் வரலாற்று நூலாகவும், ரோமர் முதல் யூதா வரையுள்ள புஸ்தகங்கள் நிருபங்களாகவும், வெளிப்படுத்தின விசேஷம் தீர்க்க தரிசனமாகவும் அமைந்துள்ளது. வேதாகமத்தின் ஆசிரியர்கள் எழுதும்போது அவைகளை அதிகாரங்களாகவோ அல்லது வசனங்களாகவோ பிரித்து எழுதவில்லை. மாறாக தொடர்ந்து பக்கம் பக்கமாக எழுதியிருந்தார்கள். ஆகவே ஸ்டீஃபன் லாங்டன் என்ற வேத பண்டிதர் கிபி 1155ஆம் ஆண்டு வேதாகமத்தின் லத்தீன் பதிப்பில் பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளின் அத்தியாயங்களை உருவாக்கினார். கிபி 1240ஆம் ஆண்டு ஹியூகோ என்ற வேத பண்டிதர் புதிய ஏற்பாடு அதிகாரங்களை வசனங்களாக பிரித்தார். கிபி 1445ஆம் ஆண்டில் ஃப்ரையர் சாண்டேஸ் பங்கினி என்ற வேத பண்டிதர் பழைய ஏற்பாட்டு அதிகாரங்களை வசனங்களாக பிரித்தார். இதில் வரலாற்று கதைகள், கவிதைகள், பாடல்கள், வர்ணனைகள், தனிப்பட்ட கடிதங்கள், நினைவு காட்சிகள், சுயசரிதைகள், சட்டங்கள், தீர்க்க தரிசனங்கள், உவமைகள் காணப்படுகிறது. வேதாகமம் வெளிப்படுத்துதல், ஏவப்படுதல், அதிகாரம், நியமனம், புரிந்து கொள்ளுதல், உயிரோட்டம், வியாக்கியானம் போன்ற 7 முக்கிய பகுதிகளை உள்ளடக்கியது. வேதாகமத்தை எழுதியது யார்? வேதாகமத்தின் அமைப்பு, அதன் பிரிவு மற்றும் அதன் தன்மை ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு தந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.